திறனற்ற திமுகவின் தரமற்ற வாரிசு அரசியலால் தமிழக பள்ளி மாணவர்களின் வாழ்க்கையும் உயிரும் ஊசலாடுவதாகவும் தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் தரம் மோசமாகி இருப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவரை பள்ளி தொடங்கியது முதல் மற்ற மாணவர்கள் முன்பு ஆசிரியர்கள் தரக்குறைவாக பேசியதால் மன உளைச்சலுக்காளான 14 வயது மாணவர் பள்ளியின் முதல் தளத்திலிருந்து குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி சத்துணவு கூடத்தில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் சமையலர்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே அரசு ஆரம்ப பள்ளியில் புழுவுடன் வழங்கப்படும் சத்துணவு தங்களுக்கு வேண்டாம் என கூறி மாணவர்கள் மதிய உணவை தட்டில் ஏந்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் துவக்க பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் கோவை அருகே அரசு பள்ளி ஆசிரியர் சாதி வேறுபாடு பார்ப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்ட புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு பெண்கள் பள்ளியில் பயின்று வந்த பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த 7ஆம் வகுப்பு சிறுமியை வேறு பள்ளியில் சேர்ப்பதற்காக மாற்று சான்றிதழை கேட்க சென்ற சிறுமியின் தாயை பள்ளி தலைமை ஆசிரியை அவமதித்துள்ளார். இதனால் பழங்குடியின மக்கள் 40க்கும் மேற்பட்டோர் தலைமை ஆசிரியையை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பள்ளி ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்து பள்ளியை பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று சேலம் மாவட்டம் சிவதாபுரம் பகுதியில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். செங்கல்பட்டில் உள்ள தனியார் பள்ளியின் முதல்வர் அதே பள்ளியில் பணியாற்றிய பெண் ஊழியரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையில் புகார் அளிக்கக்கூடாது என திமுக நிர்வாகி மூலம் மிரட்டி வருவதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் சைத்தியத்தோப்பு அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 2 மாணவர்களை வீட்டிற்கு அடித்து விரட்டிவிட்டு பள்ளியை இழுத்து பூட்டிவிட்டு சென்றனர். இதுகுறித்து அறிந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். இவ்வாறு திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை முறையாக செயல்படாததால் அரசு பள்ளிகளின் தரம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்வதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மற்றொரு புறம் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 30,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் செயல்திறனற்ற திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக ஆசிரியர் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பள்ளிக் கல்வித்துறையின் முறையற்ற நிர்வாகத்தினால் அரசு பள்ளிகளில் பாலியல் தொல்லை, சாதிய பாகுபாடு உள்ளிட்டவை தொடர்கதையாகி உள்ளதால் பள்ளி மாணவ மாணவிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் அஜ்மத்.